Hello everyone, this is Koki here. இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங்னா என்ன, எதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ஸ் போறோம், எப்படி நம்ம எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகும், இந்த டைப்ரைட்டிங் முடிக்கிறதால நமக்கு என்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை கிளியர் பண்ற விதமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலி நிறைய பேரண்ட்ஸுக்கு டைப்ரைட்டிங் பத்தி அவேர்னஸ் இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போது 2 monthsல டைப்ரைட்டிங் கற்றுக்கலாமான்னு வந்து கேட்குறீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஆக்சுவலி 6 months ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு கிளாஸ் டைப்ரைட்டிங்கில் முடிக்கிறதுக்கு 6 months ஆகும். முடிக்கணும்னா ஆக்சுவலி கவர்மெண்ட்டே இதுக்காக ஒரு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. நீங்கள் பேசிக்காக ஃபீஸ் கட்டுவீங்க, ஹால் டிக்கெட் வரும், ஒரு சென்டர் அலோகேட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் எழுதி அது எவாலுவேட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். மொத்தம் 4 எக்ஸாம்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர், தமிழ் ஜூனியர் சீனியர். மொத்தமாக நீங்கள் 6 months படிக்கணும்னா 2 years ஆகும் நீங்கள் மொத்தமாக முடிக்கிறதுக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அப்படின்னா 1 yearக்குள்ளேயே நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சுக்கலாம். இதுவுமே ஈஸியான வே தான். பட் ரொம்ப அவசரம் இல்லைன்னா மெதுவாக பண்ணுறதும் நல்லது தான். எந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும் டைப்ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே இப்போ போயிட்டு இருக்காங்க. பட் 8th படிக்கிற வரைக்கும் போகிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நீங்கள் 9th போனால் மட்டும்தான் அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் குவாலிஃபையாக அப்பியர் ஆக முடியும். நம்ம 9th ஆரம்பிச்சோன்னா 11th இந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாரோட ஒர்க்குமே கீபோர்டு சம்மந்தமாக தான் இருக்குது. கம்ப்யூட்டர் கீபோர்டில் வந்துட்டு நமக்கு ஸ்பீடை வர வைக்கிறதுக்கு டைப்ரைட்டிங் யூஸ் ஆகும். அதையும் தாண்டி டிஎன்பிசியில் இந்த டைப்ரைட்டிங் நாளத்தையும் முடிச்சா நமக்கு எக்ஸ்ட்ரா 10 marks தருவாங்க. இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் எல்லா டைப்ரைட்டிங் கிளாஸஸ் வந்து அடிக்கிறது. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இதை என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகிற ஒரு ஸ்கில் தான். ஸோ கற்றுக்கிறது தப்பு இல்லை. பட் 6 months எடுக்கும். 2 monthsல இதை கற்றுக்க முடியாது. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக போய் விசாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை பார்த்ததால இந்த வீடியோவை எடுக்கணும்னு தோணுச்சு. இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.